கள்ளக்குறிச்சியில் விஷசாராயத்தால் 56 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், விஷச்சாராயம் விற்றவர்களுடன் ஆளும் கட்சி திமுகவுக்கு தொடர்பு இருப்பதால் சிபிசிஐடி விசாரணை நடத்தினால் முறையாக இருக்காது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். மேலும் கள்ளச்சாராயம் விவகாரத்தில் பலியான 56 பேரில் அதிகம் பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். இப்படி இருக்க இது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, கார்கே வாய் திறக்காதது ஏன் என்றும் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் ஊரில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் அருந்தியதில் பலர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள். ஜூன் 19ஆம் தேதி காலை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பலர் அனுமதிக்கப்பட்டார்கள். அன்று முதல் இன்று ஜூன் 23ஆம் தேதி வரை 57 பேர் இந்த சம்பவத்தால் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 159 பேர் வரை சேலம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளிலும் புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார்கள். அவர்களிடம் பலரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.